மரணத்துல கூட சாதனை பண்ண அரசியல் தலைவர்னா அது அண்ணாவா தான் இருக்க முடியும். அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்கிறவங்களுக்கு அவரோட இறுதி சடங்குக்கு வந்த 1,50,00,000 மக்கள் தான் பதில். இது ஒரு கிண்ண சாதனையாகவே அங்கீகரிக்கப்பட்டதெல்லாம் வரலாறு. 1909 செப்டம்பர் 15 ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் பிற்காலத்துல தமிழ்நாட்டோட அரசியல் போக்கை தீர்மானிக்கிறதுல இத்தனை வருடங்கள் கழிச்சும் ஒரு காரணியா இருக்கார் என்பது ஆச்சரியம்தான். அரசியல் மற்றும் பொருளாதார துறைகள்ல முதுகலை பட்டங்களை பெற்ற அண்ணா வரலாறு மற்றும் இலக்கிய துறைகளையும் ஆழ்ந்த அறிவை வெளிப்படுத்தினார். எழுத்தாளர், பேச்சாளர்னு பல பரிமாணங்கள்ல சாதிச்சு இருந்தாலுமே அண்ணாவுடைய நெத்தியடி பேச்சுக்களுக்கு நிகர் அது மட்டும்தான். மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்பது போன்ற இது மாதிரியான காலத்தால் அழியாத உதாரணமானாலும் சரி, ஒரே தொடர்ல 3 பிகாஸ் வர்ற மாதிரி சென்னன் சொல்ல முடியுமான்னு கேட்டாலும் சரி, அண்ணா தான் நினைவுக்கு வருவாரு. தேர்தல் நேரங்கள்ல அண்ணா ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 25 இடங்கள்ல கூட பேசுவாராம். அப்ப ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மாதிரியான பேச்சினாலும் மனசுல நிக்கிற மாதிரியான பேச்சா இருக்கும். அப்படி ஒரு கூட்டத்துக்கு போக நேரமான பிறகு ரொம்ப சுருக்கமா மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்களுக்கு தழுவுவதோ நித்திரை, மறக்காது இழுவீர் முத்திரைன்னு உரைய முடிச்சதெல்லாம் இன்றளவும் பேசப்பட்டு வருது. திமுக ஆட்சிகளை முதல் முறையா முதலமைச்சரான பிறகு அண்ணா பேசின பேச்சுல இருந்த அனல் தான் அவரோட கொள்கை மேல் இருந்த பிடிப்போட வெளிப்பாடு. அந்த உரையில இப்ப எங்களை ஆட்சியை விட்டு விலக்கிட்டா எல்லாத்தையும் மாத்திரலாம்னு தோணும். ஆனா அப்படி மாத்தினா என்னாகும், என்ன எதிர்ப்புகளும் அப்படிங்கிற பயம் உங்களை உழுக்கும். ஆனால் அந்த அச்சம் எவ்வளவு நாள் உங்ககிட்ட இருக்கோ அவ்வளவு காலம் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான். இப்படி அண்ணா பேசின இந்த பேச்சு இன்றைக்கும் அதிகம் பகிரப்பட்டு வருது. உருவத்தோற்றம், அரசியல் பின்னணி எதுவுமே இல்லைனாலும் அரசியல் ஆளுமையா வர முடியுங்கிறதுக்கு அண்ணா ஒரு சிறந்த உதாரணம் என்பதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால தான் அவர் பேரறிஞர். அவரோட நினைவு நாளான இன்று பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க.